வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நிறைய தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் போது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்டரலி ஒரு 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகக்கூடிய படம். ஆக்சுவலி இந்த படம் வந்து இந்த பொங்கல் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்து இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. ஏன்னா இந்த படத்தினுடைய வைப் மெட்டீரியல் எப்படி சுந்தர் சி அவர்களுடைய இயக்கத்தில் விஷால் சந்தானம் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க மதகத ராஜா படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மேலும் லீட் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் அவர்கள், அஞ்சலி அவர்கள் அண்ட் மனோபாலா, இது மாதிரி நிறைய மற்ற பல உறவினர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ சுந்தர் சி படம் அப்படின்னாவே கும்பல் களை கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் களை கட்டியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சுருக்கா, எஸ்பெஷலி சுந்தர் சி கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அதெல்லாம் இந்த படத்தில் கிடச்சதான்றதான் நம்ம இப்போ டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேரில் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ விஷால் அவர்களுடைய மதகஜ ராஜா ஒரு 12 வருஷத்துக்கு கழிச்சு ரிலீஸ் ஆகிற படம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ரீயூனியன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு படம் மோசடி விஷயமா பிரச்சனை இருக்குது. அது வந்து யாரால் பார்த்தீங்கன்னா சோனு சூத், அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் அவர். ஸோ அவர் மூலிமா வந்திருக்கு. ஸோ அதனால் தட்டி கேட்க போய் அவருக்கு இவருக்கு வந்து கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஆயிடுது. ஸோ இதில் யார் ஜெயிச்சா இதெல்லாம் கேட்டு பழகின ஒரு ரெகுலரான டெம்ப்ளேட் கதை தான் இல்லையா. ஸோ இதுதான் இந்த படம். இது வந்து பழைய சுந்தர்சி படத்துலேருந்து இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு கதைகள் தான். ஸோ இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்றத நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பேசுகிறோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே, எஸ்பெஷலி ஃபன் அன்லிமிட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு வின்டேஜ் சந்தானம் வைப் இந்த படம் ஃபுல்லாக கிடச்சிது. நான் கடைசியாக நல்லா வயிறு குலுங்கி சிரித்த படம், அதாவது சந்தானம் வந்து ஆஃப்டர் ஹீரோ பிஃபோர் ஹீரோன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லா படமும் எனக்கு வந்து சந்தானம் படம், இந்த பாஸ் என்கிற பாஸ்கர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணால் எடுத்தீங்க ஆசையா, அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது ஒரு வைப் இருந்தது இல்லையா. அந்த வைப் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஷோர் ஷார்ட்டாக கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு சந்தானம் போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே சந்தானம் தான் லீட் எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலி எப்போவுமே சுந்தர்சி படத்தில் ஒரு விஷயம் மட்டும் தவறாது, ஹீரோன்ற பேரில் காமெடியாக இருப்பாங்க, காமெடின்ற பேரில் ஹீரோ இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் தான். ஸோ பட் விஷாலை வந்து நான் காமெடின்னு சொல்லலை, அதாவது இது சப்போர்ட்டிங் ஆக்டரை கூட வச்சுக்கலாமே அப்படின்னு தான் விஷால் படம் ஃபுல்லாக வளர்ந்துருக்காரு. சந்தானம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லீட் பண்ணிட்டுருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் சரி சந்தானம் தான் லீட் பண்ணுறாரு. பட் ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா மனோபாலா, இவர் மொட்டை ராஜேந்திரன், சந்தானம், விஷால் ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருப்பாங்க. வயிறு குலுங்க சிரிக்கிற லெவலுக்கு இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் அது. ஆக்சுவலி லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் வட்டும் நாகேஷ் சீன் மாதிரியே அந்த போர்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. படம் ஃபுல்லாகவே சந்தானம் சொன்ன இந்த ஒன்லைன் கவுண்ட்ரு, அப்புறம் வந்து டபுள் மீனிங் கவுண்ட்ரு, அப்புறம் எப்பயும் போல் நம்ம சுந்தர் சி அவர்களுடைய கிளாமர் கொஞ்சம் தூக்கல். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் கலந்து கட்டியிருக்காங்க. அதாவது படத்தினுடைய கதையாக நீங்கள் பார்க்காம ஒரு ஸ்க்ரீன் பிளேவை மட்டும் பார்த்தா போதும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமான கதைலாம் இல்லை. பட் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சோனு சூதுக்கும் விஷால் இருக்கிற அந்த விஷயங்கள் அதுமாரி ஹீரோயிசம் பண்ணுறாங்க. ஆனால் அது ஹீரோயிசமாக நீங்கள் படம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சுந்தர்சியோட படங்கள் பொதுவாகவே ஹீரோயிசம் வந்து பெருசாக எடுபடாது. பட் இந்த படத்தில் வந்து ஓகே ரகமாக தான் எடுபட்டுருக்கு. விஷால் 6 பேக் காட்டுற சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் லாஜிக்லாம் மீறி போயிட்டாங்கன்னு தான் சொல்லும். ஸோ லாஜிக் இல்லாமல் மேஜிக் தான் இந்த சுந்தர் சி அவருடைய படம். அது எப்போவுமே இருக்கும். ஒரு சில படங்கள் லைக் இந்த அரண்மனை 4, 3 அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பல்ப் வாங்கிட்டார். ஒரே படம் வந்து கலந்துடிச்சார். பட் இதில் வந்து உண்மையாக சொல்லணும்னா நிறைய காமெடி வெளிப்பட்டுருக்கு. ஸோ அந்த பழைய வைப்புக்கு நம்மளை கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் வேணும்னு நான் பார்க்குறது விஜய் ஆண்டனி அவருடைய வைப் மெட்டீரியல்ஸான சில சாங்ஸு, சிக்கு புக்கு ரயில் வண்டி, அப்புறம் ஒரு பாட்டு பேரே வாயில் வரலங்க. விஜய் ஆண்டனியோட படங்களோட பாட்டுலாம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து மை டியர் லவ்வர் அந்த சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்து படத்தில் தேட்டர் வைப் மெட்டீரியலாக மாறிடுது. பேக்ரவுண்ட் ஸ்டோரி சரி டீசெண்டாகவே போட்டிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட எல்லா நடிகரும் ரொம்பவே சிறப்பு பண்ணிச்சாங்க. விஷாலாக இருக்கட்டும், சந்தானம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, மனோபாலா இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கம். மனுஷன் பாவம் இல்லை. ஸோ அதே மாதிரி மற்ற வரலட்சுமி, அஞ்சலி எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை, நடிகர்கள் எல்லாமே கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய மைனஸாக நான் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த படம் லாஜிக் இல்லைன்ற ஒரு மைண்ட் தாட் வச்சுட்டு போனால் மட்டும்தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கீஜிக்கெலாம் பார்த்துட்டு அதுமாதிரி இது என்னடா ஸ்டண்ட்டு, இது என்னடா இப்படி பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதுவே இந்த படத்துக்கு மைனஸாக இருக்கலாம். அதாவது இந்த மைண்ட் செட்டோட போனால். ஸோ இந்த மைண்ட் செட்டு இல்லாமல் போனீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு லாஜிக் இல்லை மேஜிக்காக இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினெட்லி ஆகும். அண்ட் சுந்தர் சியை பாராட்டலாம். இந்த சுந்தர் சி தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதாவது
நிறைய வயலன்ஸ் படம் வந்துருச்சு, நிறைய கருத்துள்ள படங்கள் வந்துருச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதுவும் இந்த மாதிரியான பொங்கல் ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து ஃபேமிலியோடு போய் ஒரு படம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஷார்ட்டாக இந்த படம் உங்களுக்கு ஒரு செம்ம என்டர்டெய்னிங் படமாக அமையும். ஸோ படம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் சந்தானத்தோட பீக் உச்சத்தில் இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சந்தானத்தோட பீக்கு, மனபாலோட பீக்கு, மற்ற எல்லாருமே இந்த மாதிரி எல்லாருமே வந்து படத்தில் பூந்து விளையாண்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறக்கூடிய படம் வந்து தரமாக வந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு நான் இப்போ சொன்ன ரிவ்யூவில் தெரிஞ்சிருக்கும். எஸ், கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். என்னோட ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. And then stay with me, FDFS with Mogi.